நடிகை ரூபினி இந்தியாவின் மும்பையை சேர்ந்த திரைப்பட நடிகை ஆவார். 1987 1994 இடைப்பட்ட காலத்தில் தமிழ், கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் நடித்துள்ளார். இவர் இயற்பெயர் கோமல் மதுவாகர். அவர் பிறந்த இடம் மும்பை, மகாராஷ்டிரா. அவர் பெற்றோர்கள் காந்திலால், பிரமிளா. அவர் கணவர் பெயர் மோகன்குமார். பிள்ளைகள் ஒரு பிள்ளைகள். அவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் 1987 மனிதன், கூலிக்காரன், 1988 என் தங்கச்சி படித்தவ, தாய்ப்பாசம், 1989 பிள்ளைக்காக, ராஜா சின்ன ரோஜா. ரூபினி அவர்கள் மகாவர் மும்பையில் நன்கு படித்த குடும்பத்தில் பிறந்தார். அவரது தந்தை ஒரு வழக்கறிஞர் மற்றும் அவரது தாயார் ஒரு உளவியல் நிபுணர். அவர் 4 வயதில் மும்பையில் உள்ள வச்சு மகாராஜனிடம் நடனம் கற்றுத் தொடங்கினார். குறுகிய காலத்தில் பரதநாட்டியம், குச்சிப்புடி, ஓடிசி மற்றும் கதக் உள்ளிட்ட அனைத்து வகையான பாரம்பரிய நடனங்களையும் கற்றுக்கொண்டார். ரூபினி அவர்கள் தென்னிந்திய திரைப்படங்களில் நடிப்பு பணிகளை மேற்கொண்ட பிறகு அவரது தனது பெயரை ரூபினி என்று மாற்றிக்கொண்டார். பாலிவுட் மற்றும் கோலிவுட் படங்களுக்கு இடையில் மாறி மாறி வந்தாலும் இவ்விரு பெயர்களிலும் பயன்படுத்த விரும்பினார். 1995 மோகன்குமாருடனான திருமணத்திற்கு பிறகு அவர் நடிப்பதை நிறுத்தினார். திருமணத்திற்கு பிறகு ரூபினி திரைப்படங்களை விட்டு வெளியேறி செம்பூரில் உள்ள தனது குடும்பத்தில் கவனம் செலுத்தினார். நோய்வாய்ப்பட்ட நோயாளிகளுக்காக செம்பூரில் ஒரு இதய மருத்துவமனை தொடங்கி அதற்கு யூனிவர்சல் ஹார்ட் மருத்துவமனை என்று பெயரிட்டார். 2020 அவர் சித்தி 2ஆம் பாகம் என்ற தமிழ் தொலைக்காட்சி தொடரில் மீண்டும் நடிக்க வந்தார்.